2026 தேர்தல் தமிழகத்திலே வெற்றி பெறப் போவது யார்? மக்களின் கருத்து. மகிழ்ச்சியில் அதிமுக. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது தமிழகத்திலே 2026 தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளுக்குமே முக்கியமான தேர்தல். அதிலையும் குறிப்பாக 4 முனை போட்டி என்பது இருக்க போகிறது. அதிமுக, பாஜக கூட்டணி கட்சிகள், திமுக, காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள், நாம் தமிழர் கட்சிகள், அதே போல தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் மட்டும் இதுவரைக்கும் எந்த கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாகாம இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா 4 முனை போட்டி என்பது இருக்க போகிறது. இந்த 4 முனை போட்டியிலே யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது இருக்க போகிறது. ஆளும் கட்சியான திமுகவிற்கா, எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவிற்கா, அல்லது புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள், இல்லை நாம் தமிழர் கட்சிக்கா அப்படின்னு சொல்லி மக்களிடையே நேரடியாகவே நியூஸ் ஜே அப்படிங்கிற டிவி நிறுவனத்தின் மூலமாக ஒரு அதிரடியான கருத்து கணிப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட 4 லட்சம் பேரிடம் நடத்தப்பட்ட அந்த கருத்து கணிப்பு முடிவுகளின் அடிப்படையிலே அதிமுகவிற்கு அமோகமான ஆதரவுகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படி சொல்லலாம். அதாவது தமிழகத்திலே இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் உங்களுக்கு பிடித்த தலைவர் யார்? அதிமுக எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவா, ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுகவா அப்படின்னு நடத்த கருத்து கணிப்புக்கு 54% மக்கள் ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுகவிற்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அதிமுகவிற்கு வாக்களிச்சிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய ஒரு 40% மக்கள் பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு ஆதரவாகவும், எந்த கட்சி வந்தாலும் தமிழகம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மீதம் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் சதவீத மக்கள் வாக்களிச்சிருக்க செய்திகள் சொல்றாங்க. அதே போல 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சராக யார் இருக்க போகிறார் அப்படிங்கிற ஆளும் திமுகவிற்கு 40% மக்களும், அதே போல எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 40 மக்களும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 8% மக்களும், அதே போல நாம் தமிழர் கட்சிக்கு 3% மக்களும், இவர்கள் யாருமே வேண்டாம், புதிதாக வர வேண்டும், அப்படி இல்லை என்றாலும் எங்களுக்கு யாருமே தேவை கிடையாது என 4% மக்களும் வாக்களித்திருப்பதாக அந்த நியூஸ் ஜே அப்படிங்கிற நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா அதனடியான ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதிலே 45% மக்கள் அதிமுகவுடைய ஆட்சி தான் 2026 சட்டமன்ற தேர்தலிலே வேண்டும், தமிழகத்திலே ஒரு நல்லாட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது, அந்த ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என தமிழக மக்கள் விருப்பப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு. எது எப்படி இருந்தாலும் இப்ப 4.5 ஆண்டு காலம் திமுக ஆட்சிக்கும் அதே 4.5 ஆண்டு காலம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கும் ஒப்பிட்டு பாருங்கள். அப்பொழுது என்ன நடந்தது? அப்போ கொரோனா காலகட்டம் வேற, எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளித்தார் அப்படி. அதே போல இப்ப இருக்கக்கூடிய திமுக ஆட்சியா அல்லது அதிமுகவுடைய ஆட்சியா? அந்த 4.5 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த ஆட்சி நல்லதா? அதே போல இப்ப திமுகவுடைய ஸ்டாலின் இருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் பதவி நன்றாக இருக்கு. இந்த உங்க தகவலை பூராமே பாத்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.